Hi, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு நான் இந்த லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு சட்டிலான ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கி ஐஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸு. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு மேக் அண்ட் பெனிஃபிட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸில் வந்துட்டு மேக் ஃபிக்ஸ் ப்ளஸ் அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா இது யூஸ்வலாக எல்லாருமே வந்துட்டு மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அடிப்பாங்க. ஏன்னா அதோட மேக்கப்போட ஸ்டேயிங் பவர் ஜாஸ்தி இருக்கும்னு. பட் நான் வந்து ஒரு குட் ஹைட்ரேஷன் கொடுக்கும் இதுன்றதுனால ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ் வச்சு இதை நல்லா பஃபின் பண்ணிக்கிறேன். அண்ட் மேக்கோட ஸ்டுடியோ மாய்ஸ்சர் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் இப்போது. இது ரொம்ப சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இது நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு குட் பேஸ் வந்து க்ரியேட் பண்ணும் இந்த மாய்ஸ்சரைசர். அண்ட் இதையும் நான் வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸ் அந்த கம்ப்ளெக்ஷன் பிளெண்டர் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் நிஜமாவே இந்த ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின்குள்ளே நல்லா பஃபின் ஆகுது இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்டோட ப்ரொஃபஷனல் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் எனக்கு எங்கெல்லாம் வந்து போர்ஸ் இருக்கோ, ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஐலிட்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஐஷேடோ வந்து ரொம்ப நேரம் இருக்கும் ஐலிட்ஸ்லேயும் அப்ளை பண்ணோன்னா. அண்ட் மேக்கப்போட ஸ்டேயிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணோன்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து பிங்க் லைட். நான் லிட்டில் மேக் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எங்கெல்லாம் அந்த க்ளோ வேணுமோ அந்த இடத்துல மட்டும் இதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். என்னோட டீ ஜோனில், அப்புறம் வந்துட்டு என்னோட சீக் போனில். இந்த ஹை பாயிண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணோன்னா லைட் பவுன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த இடம் மட்டும் நல்லா க்ளோ கொடுக்கும். அண்ட் என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு மேக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்துட்டு NC40. நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸோட எக்ஸ்பர்ட் ஃபேஸ் ப்ரஷ். என்கிட்ட கலர் கரெக்டரும் கன்சீலரும் வந்துட்டு ஹையண்டில் இல்லை. பிகாஸ் நான் LA Girl ப்ரோ கன்சீலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கன்சீலர் யூஸ் பண்ணல நான். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ரஷ், எக்ஸ்பர்ட் ஃபேஸ் ப்ரஷ். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து ரொம்ப நல்லா வரும் இதில் இந்த ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது. நல்லா பிளெண்ட் ஆகுது இந்த ப்ரஷ். அண்ட் நெக் எப்பவுமே மறந்துடாதீங்க. நெக் அப்ளை பண்ணாதான், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாதான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஃபேஸ் அண்ட் நெக். இல்லைனா இது ஒரு ஷேட் அது ஒரு ஷேடில் இருக்கும். அண்ட் நான் இப்போ வந்துட்டு மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேடும் வந்துட்டு NC40. இங்கே நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸோட மல்டி டாஸ்க் ப்ரஷ். அண்ட் கான்டோருக்கு வந்துட்டு மேக்கப் ஃபார்எவர் ஸ்கல்ப்டிங் கிட் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து மீடியம். அண்ட் இங்கே இருக்க கான்டோர் ஷேடை வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸ் கான்டோர் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த கான்டோர் ப்ரஷ் வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே நல்லா தான் இருந்துச்சு. க்ரீம் ப்ராடக்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரஷ் ஆக்சுவலி. பட் ஆனால் பவுடருக்கும் இட் வாஸ் வெரி குட். அண்ட் கான்டோர் பண்ணும்போது வந்துட்டு நான் எப்போவுமே என்னோட ஃபோர்ஹெட்டை வந்து நான் கான்டோர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பெரிய ஃபோர்ஹெட். அதனால அதை நம்ம பண்ணும்போது என்னோட ஃபோர்ஹெட் கொஞ்சம் சின்னதாக தெரியும். அண்ட் நம்ம கான்டோர் பண்ணோன்னா அந்த ஸ்கல்ப்டட் லுக் இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு, ஒரு டிஃபைன்டாக இருக்கும் நம்மளோட ஃபேஸு. என்னோட ஜா லைன், ஃபோர்ஹெட் எல்லாமே நான் வந்துட்டு கான்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நோஸ்க்கும் வந்துட்டு இந்த ரியல் டெக்னிக்ஸோட ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். இது ஒரு மாதிரி ஸ்ட்ரீக் மார்க் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் இது வந்து க்ரீம் ப்ராடக்ட்க்கு நல்லா இருக்கும்னு. அண்ட் இதையே வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். பட் ஆனால் சரியாக பிளெண்ட் ஆகலை, 2 லைன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கான்டோர் ப்ரஷ்ஷையே வச்சு நான் பிளெண்ட் பண்ணிடுறேன் என்னோட நோஸையும். அண்ட் ஈகோ டூல்ஸ் ப்ரஷ் வச்சு என்னோட ஐப்ரோஸை நான் கோம் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு பெனிஃபிட்டோட கூஃப் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிவ்யூ வந்து நான் மேலே லிங்க் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்ல பென்சில். அண்ட் நான் என்னோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப சொதப்பிட்டேன் இந்த வாட்டி. ஏன்னா ஷார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வளர்க்க ட்ரை பண்ணி இது என்னமோ மாதிரி ஆயிடுச்சு என்னோட ஐப்ரோஸ். பட் அது ஸ்டில் க்ரோயிங் ப்ராசஸில் தான் இருக்குது. அண்ட் அதை வச்சு நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அண்ட் அதனால தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஐப்ரோஸோட ஷேப்பு. எனக்கு இந்த பென்சில் நிஜமாவே ரொம்ப நல்ல பென்சில், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பென்சில். ஃபில் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் அதே ஈகோ டூல்ஸ் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கோட பர்கண்டி டைம்ஸ் 9 ஐஷேடோ பேலட்ல இருந்து இந்த ஷேட் எம்பார்க் என்ற ஷேட் எடுக்கிறேன். இது வந்து ஒரு டீப் ப்ரௌன் ஷேட், ரொம்ப நல்ல ஷேட். இப்போ ஸ்மோக்கி ஐஸ்லாம் பண்ணும்போது இந்த ஷேட் யூஸ் பண்ணலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸோட இன்ஸ்டா பாப் ஐஷேடோ ப்ரஷ். நான் வந்து இந்த ப்ரஷ் வச்சே வந்துட்டு பிளெண்டும் பண்ணிக்கிறேன், என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் வேறு எந்த ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணல, அண்ட் வேறு எந்த ஒரு ஐஷேடோவும் வந்துட்டு என்னோட ஐலைட்ஸில் யூஸ் பண்ணலை. நான் இதையே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கோட டெக்னோகோல் லைனர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து கிராஃப் பிளாக். நான் வந்து ஒரு தின் ஐலைனர் மாதிரி என்னோட ஐலைட்ஸில் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். வெரி தின், ஒரு திக் ஐலைனர் மாதிரி இல்லை, ரொம்ப தின்னாக பண்ணுறேன். இது வந்து ஒரு திக்கர் அண்ட் ஃபுல்லர் ஐலாஷஸ் லுக் கொடுக்கும். அண்ட் இதை வந்து நான் ரியல் டெக்னிக் ஸ்மட்ச் ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். நம்மளோட லேஷஸே வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் இது மாதிரி நம்ம பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் என்னோட லோவர் லேஷ்லையும் அதே காஜல் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கண்ணு வந்துட்டு வைடாக தெரியும் இப்படி யூஸ் பண்ணும்போது. அண்ட் அதையும் நான் ஸ்மட்ச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டிஃப்யூஸ்டு லுக் கொடுக்கறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே ப்ரௌன் ஷேடை வந்துட்டு இன்ஸ்டா பாப் க்ரீஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு கீழே அப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் அண்ட் டிஃப்யூஸ்டு லுக் கொடுக்கும். ஐஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியும் இந்த மாதிரி பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேட், இதோட பேர் வந்துட்டு பாப்பி சீட். இதை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோட இன்னர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணுறேன். இது ப்ரஷ் வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸோட டீட்டெயிலர் ப்ரஷ். இன்னர் கார்னர்ஸ் அண்ட் என்னோட ஐப்ரோ போன்லேயும் நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ரஷ் ரொம்ப நல்லா இருக்குது இன்னர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுவும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்ளை பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கர்ல், என்னோட ஐலாஷஸை வந்து கர்ல் பண்ணுறேன். இதோட கர்லர் வந்துட்டு ஃபார்எவர் 20 வந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்டோட தே ஆர் ரியல் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து மினி. இந்த மஸ்காரா நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்குது. ரொம்ப இந்த ட்ரமாட்டிக்காலாம் இருக்காது, பட் நிஜமாக ஒரு நல்ல விஸ்பி லேஷஸ் மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. அண்ட் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது அண்ட் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியும். எனக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி மஸ்காராஸ் தான் பிடிக்கும். ஏன்னா நம்மளோட ஐலாஷஸ் வந்துட்டு ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது மஸ்காராவை. ஸோ இது ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கவர் எஃபெக்ட்ஸோட இலுமினேட்டார் யூஸ் பண்ணுறேன், லிக்விட் இலுமினேட்டார். நிறையா அப்ளை பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ள. அண்ட் இது வந்துட்டு ரியல் டெக்னிக்ஸோட ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். நான் பண்ண பெரிய தப்பே இந்த ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணது. ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு என்னோட ஒரு சைடு சீக் போனில், கஷ்டப்பட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆக்சுவலி நான் அதை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோட பியூட்டி பிளெண்டர் வச்சு அதை பிளெண்ட் பண்ண உடனே ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சு. ஒரு சட்டில் க்ளோ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதை பண்ண உடனே. ஸோ இது ஒரு டிப் மாதிரி எடுத்துக்கோங்க. இனிமேல் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஹைலைட்டருக்கு. ரொம்ப அந்த எக்ஸஸான அந்த ஷிம்மர்ஸ் எல்லாத்தையும் இது ரிமூவ் பண்ணிடுச்சு. ரொம்ப ஒரு சாஃப்ட் க்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ண உடனே. இன்னமும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், அதை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஹைலைட்டரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்க்கு வந்து மேக்கோட வேர்ல் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நான் எப்பவுமே இந்த கூலர் டோன் டீப் ப்ரௌன்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணேன். நான் ரொம்ப நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும் இந்த ஷேட். I
ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் எல்லோரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.